அன்னைக்கு நம்ம கொடி ஆங்கிலேயர்கிட்ட போராடி நம்ம அன்னைக்கு நாள சுதந்திரத்தை வாங்கினாங்க இல்லையா, என்னைக்கு வாங்கினாங்களோ அந்த டேவை தான் நாங்கள் என்ன செய்யறோம், சுதந்திர தினமா கொண்டாடுறோம். அன்னைக்கு வாங்கினாங்களோ போராடி அன்னைக்கு வாங்கினாங்களோ அன்னைக்கு நாளில் நாங்கள் சுதந்திர தினமா கொண்டாடுறோம். ஓகே, சுதந்திர தினம் கொண்டாடுறது அன்னைக்கு போராடினாங்க இல்லையா ஆங்கிலேயர்கிட்ட. யார் யாரெல்லாம் போராடினாங்க? காந்திஜி தெரியுமா? காந்தினா யாருமா? தாத்தா கம்பு வச்சு நிற்பாரு, சட்டை இல்லாம ஒரு தாத்தா கம்பு வச்சு நிற்பாரா, அவர் பேர் தான் காந்திஜி. அவர் பேர் தானே காந்திஜி. நேரு மாமா தெரியுமா? நேரு மாமா தெரியுமா? நேரு மாமா அவரும் காந்திஜி, அப்புறம் சுபாஷ் சந்திர போஸ், இன்னும் பெரிய பெரிய தலைவர்கள் என்ன செஞ்சாங்க, ஆங்கிலேயர்கிட்ட போராடி நம்ம சுதந்திரத்தை வாங்கினாங்க. சுதந்திரத்தை வாங்கி அன்னைக்கு அந்த கொடிகளை நட்டாங்க இல்லையா, அதுல மூவண்ண கொடின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மூவண்ண கொடி, உங்களுக்கு மூவண்ண கொடியா நம்மளுக்கு அறிவிச்சுக்காங்க. அந்த மூவண்ண கொடியில என்னென்னு பார்க்கலாமா? என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நானே கொடியை வரைஞ்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் மேல கலர் என்ன கலர்? கீழே என்ன கலர் கொடுத்தாங்க? சக்கரத்துல ஓகே, அந்த சக்கரம் எதுக்காக? சுழற்சியா, சுழற்சி. நம்ம ரெகுலரா வேலையில நம்ம செஞ்சுட்டே இருக்கோம் இல்லையா, நேற்று ஸ்கூல் வந்தோம், நேற்று ஸ்கூல் போறோம், நாளைக்கு ஸ்கூல் வருவோம் இல்லையா, நம்மளுடைய வேலையை நம்ம ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா, செஞ்சுட்டே இருக்கோம் இல்லையா, அது போல அதுக்காக தான் இந்த சக்கரத்தை, அசோக சக்கரத்தை கொடுத்துருக்காங்க. அந்த மேல இருக்க கலர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கலர் எதை குறிக்கிறது? வலிமையை குறிக்கிறது. எதை குறிக்கிறது? ஸ்ட்ராங், வலிமை. நம்ம எது பண்ணாலும் மற்றவங்க என்ன நம்மளை தாக்குனாங்கன்னா நம்ம அவங்களுக்கு என்ன செய்யணும், இதனால பண்ணீங்க என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம வலிமையை குறிக்கிறது. கீழே இருக்கிறது வளர்ச்சி, கீழே இருக்கிறது வளர்ச்சி, கீழே இருக்கிறது வளர்ச்சி. வளர்ச்சினா என்னென்னப்பா? பெருசா வளர்ச்சி உங்களுக்கு இல்லை, வளர்ச்சினா இன்னும் மென்மேலும் வளர்க்கிற நாடு இன்னும் மென்மேலும் நல்ல எல்லாத்துலையும் முன்னேற்றம் அடைகிறதுக்காக இது வளர்ச்சி. அமைதி, அமைதினா வெறும் அமைதியாக இருக்கணும், சண்டை சச்சரவு இல்லாம அமைதியா. அப்புறம் நெக்ஸ்ட் தூய்மை. தூய்மை, தூய்மைனா என்னது? சுத்தமா இருக்கு. தூய்மைனா என்னது? சுத்தமா இருக்குது. அமைதியும் தூய்மையும் அதை குறிக்கிறது. மேல இருக்குது என்னது? வலிமையை குறிக்கிறது. வளர்ச்சியை குறிக்கிறது. வயிற்று என்னது? அமைதியும் தூய்மையும் குறிக்கிறது. நடுவில் இந்த அசோக சக்கரம் என்ன சொல்லுது? பூமி சுழற்சி மாதிரி நம்மளுடைய வேலையும் தொடர்ந்து சுழற்சிட்டே இருக்கிறதுக்காக. ஓகே, இது என்ன கொடி பாருது? கொடி, மூவண்ண கொடி. மூவண்ண கொடி ஏன் சொல்றோம்? 3 கலர்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால மூவண்ண கொடி. 3 கலர் இருக்கா? என்னென்ன கலரு? அப்ப மூவண்ண கலர் இருக்கு இல்லையா, அப்ப மூவண்ண கொடியினோட பேர் என்னது? மூவண்ண கொடி. மேல வலிமை, நடுவில் இருக்குது அமைதி, லட்சத்து வளர்ச்சி. நடுவில் இருக்கிற சக்கரம் என்ன சக்கரம்? அசோக சக்கரம். ஓகே, இந்த பிளாக் நம்ம வரையலாமா? மூவண்ண கொடியை நம்ம வரையலாமா? சரி, வரையலாமா? ஓகே, வரையத்துக்கு என்ன நல்லா தேவைப்படும்? பென்சில், கலர், பேப்பர். ஓகே, நம்ம வரையலாமா?